ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது, நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் 1.5 லட்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இவர் வீடியோவே போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. நம்ம நிறைய மக்களை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டோம். ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னாடி இருந்த அந்த சில்வர் பட்டன், அதே சமயத்தில் என்னால் நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு என்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் உடச்சி நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ இதனால் என்னால் வீடியோ போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே கொஞ்சம் கில்ட்டாகவும் இருந்துச்சு. சரி என்னடா பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், அதையே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்தா என்ன அப்படின்னு தான் திங்க் பண்ணேன். ஸோ நான் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் என்டர்டெயின்மெண்ட்டாக நான் என்னென்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தென் நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ண போகிறேன். பட் என்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்கம் சோர்ஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற இன்கம் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் பெருசாக எதுவும் வரதில்லை. ஸோ யூடியூப் மட்டுமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ யூடியூப்புங்கிறது நமக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குது. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக கொண்டு போகலாம், பட் அது வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ யூடியூப்புங்கிறது நான் வந்து செகண்ட் இயராக தான் கன்சிடர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இன்கம் சோர்ஸுக்கு நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, பல லட்சங்கள் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அப்போ நம்ம இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம். டவுட் வந்துருச்சு, டவுட் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆக்சுவலாக நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டேன். ChatGPT இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சோர்ஸஸ் இருக்குது நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு. அதில் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். ஸோ அதில் முக்கியமாக வந்து கம்மி சோர்ஸில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸில் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணலாம். இப்போ சொந்தமாக ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா இனிமே நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்க போகிறோம்.